ஆளுநர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு சார்பில் பங்கேற்பார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, இது குறித்த முழுமையான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர்கள் பங்கேற்க இருப்பதாக தற்போது நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சுதந்திர தின விழாவை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட்டத்தின் போது விடுதலை போராட்ட வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொது பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து வழங்குவது ஆளுநரின் வழக்கமான நடவடிக்கையாகும். இந்த ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் போது விடுதலை போராட்ட வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து வழங்குவது வழக்கமான நடவடிக்கையாக இருக்கக்கூடிய நிலையில் சுதந்திர தின விழாவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தேநீர் விருந்திற்கு அழைப்பு இருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் இன்று மாலை 5 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக தரப்பில் தேநீர் விருந்தில் பங்கேற்க இயலாது எனவும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக துணைவேந்தர்களை நியமிப்பு முட்டுக்கட்டை, ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது உள்ளிட்ட காரணங்களுக்காக விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சியும் தெரிவித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதிமுக தரப்பில் தேநீர் விருந்தில் பங்கேற்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு தொடர்பாக ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன்படி ஆளுநர் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் பங்கேற்க இருப்பதாகவும் முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட அனைவரும் பங்கேற்க இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அரசியல் கருத்துக்கள் என்பது வேறு, அரசு நிலைப்பாடு என்பது வேறு என குறிப்பிட்டுள்ள அவர், ஆளுநரின் கருத்தியல் சார்பான விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் திமுகவிற்கு உள்ளதாகவும், அரசின் சார்பில் அரசு நிலைப்பாடை பொறுத்தவரையில் ஆளுநரின் பதவிக்கும் பொறுப்பிற்கும் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை ஏற்று தேநீர் விருந்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.